அல்லாஹ் நம்முடைய துவாவை தாமதமாக கபூல் செய்தாலும் மேலாம்பரமாக கபூல் செய்யலாம், உயர்வாக கபூல் செய்யலாம். தனக்கு குழந்தை வேண்டும் என்று 5வது மாதத்திலேயே, நான் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தேன், இப்போ 5 மாதம் நான் தான் உண்டாயிட்டேனே, அதனால இப்பவுமே குழந்தை வந்துடணும்னா 5 மாதத்தில் எப்படி வரும்? 4 மாதத்துக்கு முன்னா கட்டியாக தான் வந்து விழுந்துடும். 5 மாதத்தில் வெளியில் வந்தாலும் பிழைக்குமா? 6 மாதத்தில் அவசரப்படுறா. தொழுது கேட்டேன், அழுது கேட்டேன், தஹஜ்ஜத் தொழுது கேட்டேன், எத்தனையோ அவுலியா கட்டெல்லாம் போய் துவா செய்ய சொன்னேன், எத்தனையோ இறைநேசருடைய தர்காக்களும் போய்விட்டு வந்தேன். அப்போ 6வது மாதமும் தரல, 7வது மாதமும் தரல, என்ன கேட்டாலும் நடக்காது. இந்த நேரத்தில் நான் நடத்தி குழந்தை வைத்து கொண்டு வந்தால், வெளியே கொண்டு வந்தால் அதை மண்ணுக்குள்ளே புதைக்க வேண்டும், உன் மடியில் வச்சு கொஞ்சம் ஒன்னால் முடியாது. அதனால் நீ எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் 10வது மாதம் தருகின்றேன், அப்பொழுதுதான் அந்த குழந்தையை கொண்டு நீ இன்பம் பெற உன்னால் முடியும். இப்படித்தான் சிலருடைய துவாக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாமதம் செய்கின்றான்.